குட் ஈவினிங். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு மெமரைசிங் ஆஃபீஸர்ஸ் வேண்டுமா? இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃபீஸர்ஸ் வேண்டுமா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ரூட் லேர்னிங் அண்ட் கான்செப்டுவல் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு காமனாக நான் சொல்கிறேன், குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஓகேங்களா? நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், டேட்ஸ், ஸ்கீம்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்ணுறாங்க, மெமரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரூட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிக்காம மெமரைஸ் பண்ணுறது, புரிஞ்சிக்காம படிப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு லைன் கொஸ்டினுக்கு நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லைங்களா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து மெமரைஸ் பண்ணுறதை பற்றி கிடையாது. நம்மளோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணோன்னா நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணுற வருஷம் நம்ம படிச்சிருக்கோம். அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். ஒருவேளை மெயின்ஸ்லயோ ப்ரிலிம்ஸ்லயோ இல்லை இன்டர்வியூவில் அதே கொஷின் தான், ஆனால் அதே ஆன்சர் தான். பட் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா நமக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? இதை ஓவர் கம் பண்ணதான் கான்செப்டுவல் லேர்னிங்கில் படிங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, எதனால் இது நடந்துச்சு, எதனால் இந்த ஸ்கீமை கிரியேட் பண்ணாங்க, எப்படி இது ஒர்க் ஆச்சு, எப்படி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க, இதோட நன்மைகள் என்ன, இம்பேக்ட் எவ்வளவா இருந்தது, நன்மைகள் என்ன. அப்புறம் பார்த்தோம்னா மல்டிபிள் ஆன்சர்ஸ் இதுலேருந்து நம்மளால எக்ஸாம்ஸ்க்கோ இன்டர்வியூஸ்க்கோ கொடுக்க முடியும். ஓகேங்களா? கான்செப்டுவல் லேர்னிங்கில் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரூவ்ஸ் லாங் டேர்ம் மெமரி. நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னாவே ரொம்ப நாள் நமக்கு மெமரி இருக்கும். எப்படி நம்ம ஒரு சினிமா பாட்டு பார்த்தோம்னா கேட்டோம்னாவே நம்ம பாட ஆரம்பிச்சிடறோம்ல, அதே மாதிரி தான். எக்ஸாம் ஃபியரை கம்மி பண்ணும், கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும் அண்ட் ஹெல்ப்ஸ் இன்டர்வியூ ஸ்டேஜில் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ரூட் லேர்னிங் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, சின்ன எக்ஸாம்ஸில் ஹெல்ப் பண்ணும். பட் கான்செப்டுவல் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆஃபீஸராக நம்மளை ரெடி பண்ணி விடும். சரிங்களா? பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி, பிகாஸ் ஆஃப் பர்சனல் இஷ்யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.